எனப்படுவது யாதெனி என்று என்னை சிந்திக்க வைத்த தமிழன்னையை வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். வாய்மை எனப்படுவது யாதெனி யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். நன்றாக கவனிப்போம். வாய்மை எனப்படுவது யாதெனி யாதொன்றும் தீமை இல்லாத சொலல் என்று சொன்னார் ஐயன் வள்ளுவர். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று செயல்படும் ரோட்டரி நிறுவனத்தார் ஐயன் வள்ளுவரை முன்னெடுத்து எனக்கு இப்படி ஒரு தலைப்பை வழங்கி இருப்பது அந்த இறைவன் எனக்கு கொடுத்த வரம் என்றுதான் நான் கருதுகிறேன். என் மொழிக்கு வாய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆங்கிலம் கலக்காமல் பேச வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் செயற்கை நுண்ணறிவை பற்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? ஐயா அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள், நாம் எல்லா துறைகளிலும் வாய்மையோடு பிறருக்கு தீமை இல்லாது செயல்பட வேண்டும் என்று நினைத்ததால் தான் இன்று இவ்வளவு வியத்தகு மாற்றங்களை நாம் கண்டிருக்கிறோம். அதனால்தான் வாய்மை எனப்படுவது யாதெனி யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். எல்லளவு கூட பிறருக்கு தீமை இல்லாத சொற்களையே, பிறர் மனதை புண்படுத்தாத சொற்களையே நாம் பேச வேண்டும் என்று கூறினார் வள்ளுவர். நண்பர்களே, என் அன்பிற்கு உரியவர்களே, ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். வெல்லும் சொல்லும் உண்டு, கொல்லும் சொல்லும் உண்டு. சிலப்பதிகாரத்திலே பாண்டிய மன்னனின் சொல்லாதாரே கோவலன் கொலை செய்யப்பட்டான். கண்ணகிக்கு அப்படி ஒரு அவல நிலை ஏற்பட்டது. ராமாயணத்திலே கைகேயின் சொல்லாதாரே ராமன் காட்டிற்கு சென்றான். பரதனும் நாடாளவில்லையே. அதே போலத்தான் பாஞ்சாலியின் சொல்லாதான் அவர் துயிலுரியப்பட்டார் என்று கூறுகிறார்கள். இப்படி ஒரு தீய சொல்லால் எத்தனையோ குடும்பங்கள் அழிந்திருக்கிறது. பல தீய தீர்ப்புகளாலும் கூட எத்தனையோ சமூகங்களின் வாழ்க்கையே சின்னாபின்னமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் சொல்வார்கள், இன்சொல் விளை நிலனா ஈதலே வித்தாக வன்சொல் கலை கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈனவோர் பைங்கூழ் சிறுகானை செய் என்று. இனிமையான சொற்களைத்தான் நாம் கூற வேண்டும். அறிவுமதி அவர்கள் சொல்லுவார், இரண்டடி வாங்கிக் கொண்டால்தான் திருந்துவாய் என்றார், வாங்கிக்கொள் வள்ளுவனிடம் என்று. திருவள்ளுவரை மிகவும் அழகாக சொல்கிறார், இனிய உளவாக இன்னாத கூறல் கதை இருப்ப காய்த்தவர்கற்று என்று. எவ்வளவோ இனிமையான சொற்கள் கொட்டி கிடக்கையிலே நாம் எதற்காக தீய சொற்களை பயன்படுத்த வேண்டும்? நாம் இப்படி தீய சொற்களை சொல்வதனால் என்னென்ன தீய பயன்கள் விளையும் தெரியுமா? பலருடைய அந்தரங்கங்களை நாம் அம்பலப்படுத்தலாமா? பலருடைய கண்ணீருக்கு நாம் காரணமாகலாமா? பலருடைய அவமானத்தை நாம் அள்ளித்தரலாமா? அது தவறு இல்லையா? அதனால் தான் கூறுகிறார்கள், இனிய உளவாக இன்னாத கூற கனியிருப்ப காய்த்தவர்கற்று என்று. அதுதான் வாய்மை என்பதை நாம் உணர வேண்டும். நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே நம்முடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இருந்தால்தான் நம்மால் வெற்றி பெற முடியும் என்பதை நாம் உணர வேண்டும். தமிழில் அழகாக ஒரு பாட்டு இருக்கும், கொங்குதேர் வாழ்க்கை அம்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெழிய நட்பின் மயிலியல் செறியிற்று அறிவை கூந்தலில் நிறையவும் உளவோ நீ அறியும் பூவே என்று. அதாவது வண்டு கூட காமம் செப்பாது கண்டது மொழிமோ என்று சிந்தித்தது நம்முடைய தமிழ் மொழிக்கே உரிய சிறப்பு. ஏனென்றால் அது கூட பிறருக்கு தீமை தராத சொற்களை கூற வேண்டும் என்று சிந்தித்திருக்கிறார்கள். நம்முடைய சிறு குழந்தைகளை கூட மரியாதை பன்மையிலே அழைக்கக்கூடிய முதியவர்களை நாம் காண்கிறோமே. எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் கூட அனைவருக்கும், தன்னை விட வயதில் சிறியவருக்கும் கூட மரியாதை தருகிறார்கள். மனைவி கணவனுக்கு தெரியாத விஷயம் தனக்கு தெரிந்தாலும் கூட கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் தனக்கு தெரியாதது போலவே காட்டிக்கொண்டு குறிப்பாக அதை உணர்த்துகிறாரே, இது வாய்மை அல்லவா? அதை போலத்தான் குழந்தைகளுக்கு பெற்றோர் கூறக்கூடிய அன்பு அறிவுரை கூட வாய்மையாக இருக்கிறது, தீமை இல்லாத தொடராக இருக்கிறது. அதனால்தான் அதை நாம் வாய்மை என்று கூறுகிறோம். நம்முடைய நாயன்மார்களும் கொஞ்சு தமிழிலும் கெஞ்சு தமிழிலும் மிஞ்சும் தமிழிலும் பாடினார்கள். இறைவனையே பித்தா என்று அழைத்தார் சுந்தரர். ஆனாலும் அது அன்பின் காரணமாக வெளிப்பட்டதனால் தீமை இல்லாத சுழலாகவே இருக்கிறது. வைரமுத்து அவர்களின் 5 பெரிது 6 சிறிது என்ற கவிதையை நாம் அனைவரும் வாசித்து பார்க்க வேண்டும். அவர் கூறுவார், சீ மிருகமே என்று மனிதனை அழைக்காதே என்று கூறுவார். ஏனென்றால் காட்டுக்குள் ஏதோ ஒரு விலங்கு மற்றொரு விலங்கை சீ மனிதனே என்று அழைக்கிறதாம். காரணம் என்ன? நாம் விலங்குகளை விட தரம் தாழ்ந்து கொண்டு சென்றிருக்கிறோம். காரணம் என்ன என்றால் நாம் தீமையான சொற்களை
சொற்களை சொல்வதனால்தான். நம்முடைய சொற்களால் பலர் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த சமூகத்திலே மாற்றம் ஏற்படும். வாய்மையே வெல்லும் என்று நம்முடைய அரசு முத்திரைகளில் நாம் கண்டிருப்போம். அதற்கு என்ன அர்த்தம்? அதைத்தான் அண்ணல் காந்தி முதல் அரிச்சந்திரன் காலம் தொட்டு ஆயிரம் அறிஞர்கள் யுக யுகமாய் நமக்கு உணர்த்தி வருகிறார்கள். தீமையில்லாத சொல்லை நாம் சொன்னோமானால் தான் நம்மால் வெற்றி பெற முடியும். இந்த பேச்சரங்கமானது நம்மை நாம் அறிய வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலைவணங்காமல் நீ வாழலாம் என்ற திரையிசை பாடலை கேட்டிருப்போம். இது நமக்கு என்ன உணர்த்துகிறது? நம்மை நாம் அறிய வேண்டும். நம்மை நாம் எப்படி அறிந்து கொள்வது? நாம் வாய்மையை பின்பற்ற வேண்டும், தீமை இல்லாத சொற்களை சொல்ல வேண்டும் என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல் என்று கூறுகிறார். தீமை இல்லாத சொற்களை சொல்லி அன்பை விதைப்போம். அனைவருடைய வளர்ச்சிக்கும் நாமும் ஒரு சிறு காரணமாகவாவது இருப்போம். தீமை இல்லாத வாய்மை சொற்களாகிய பூஞ்சோலையை உருவாக்குவோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.